இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கு மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 11 - 13 முடிய இயேசு மறுமொழியாக எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்த போகிறார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அவரை மக்கள் கண்டுணரவில்லை, மாறாக தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவ்வாறே மானிட மகனையும் துன்புறுத்துவார்கள். அன்பானவர்களே, இது மிக தெளிவாக இன்றைக்கு நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை நிலையையும் படம் பிடித்து காட்டுகின்ற இயேசுவினுடைய வார்த்தைகள். எலியா வரப்போகிறார் என்று எதிர்பார்த்திருந்தார்களா? அதை தொடர்ந்து அதற்கு முன்னும் பின்னும் மெசியா வருகிறார் என்று யூதர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் என்ன நடந்தது? எலியா வந்தார். திருமுழுக்கு யோவான் தான் அந்த எலியா. அவருக்கு அவர்கள் விரும்பியதெல்லாம் செய்தார்கள், கொலை செய்யப்பட்டார். இயேசு வந்தார், மெசியா வந்தார். எல்லா இறைவாக்குகளும் அவரில் நிறைவேறி இருந்தது. ஆனால் அவருக்கும் விரும்பியதெல்லாம் செய்வார்கள். இது நம்முடைய இன்றைய கால வாழ்க்கையில பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள், ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், குருக்கள் சொல்லுகிறார்கள், திருவிவிலியம் போதிக்கிறது, நல்ல பண்புள்ள மனிதர்களுடைய வாழ்க்கை நமக்கு போதிக்கிறது, நல்ல காரியங்களை, ஒழுக்கம் நிறைந்த வாழ்வை எல்லாம் போதித்து கொண்டே இருக்கிறார்கள். போதித்து கொண்டே இருக்கிறதை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாம் விரும்பியபடிதான் நடக்கிறோம். அந்த போதனையின்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது இல்லை. மாற்றிக்கொள்ளாவிட்டால் என்ன செய்கிறோம்? திருமுழுக்கு யோவானுக்கு, எலியாக வந்த திருமுழுக்கு யோவானுக்கு என்ன செய்தார்களோ அது நமக்கு நடக்கிறது. திருமுழுக்கு யோவான் போதித்ததை அவர்கள் கேட்கவில்லை, மனம் திரும்பவில்லை. இயேசு ஆண்டவர், மெசியாவாகிய இயேசு ஆண்டவர் வந்து போதித்ததை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாமும் நமக்கு கிடைக்கின்ற போதனைகளை, சாட்சியங்களை உள்ளார்ந்த விதமாக ஏற்றுக்கொள்வதில்லை. நம்முடைய விருப்பப்படியே நடக்கிறோம். நம்முடைய விருப்பங்கள் எங்கே செல்லுகின்றன? அகன்ற பாதையில, பைபாஸ்ல போகுது. அன்பானவர்களே, அகன்ற பாதை அழிவுக்கு இட்டு செல்லும் பாதை. அகன்ற பாதை அழிவுக்கு இட்டு செல்லும் பாதை. அகன்ற பாதையில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது? ஆணவம், சுயநலம், பொறாமை, விபச்சாரம், குடிவெறி, அடங்காமை, இவைகளெல்லாம் அகன்ற பாதை. நாம் விரும்புவது நம்முடைய உடலில், உள்ளத்திலிருந்து இயல்பாகவே நமக்கு கிடைக்கிற தூண்டுதல் இவைகளுக்குத்தான். இவைகளை விரும்புவதை எல்லாம் செய்தால் நாம் மனம் திரும்ப போவதில்லை. அன்பான எங்கள் கடவுளே, உம்மை போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, தாழ்மையோடு உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் எவ்வளவு தவறு செய்கிறோம். எங்களுடைய எண்ணங்களிலே, வார்த்தைகளிலே, செயல்களிலே, தொடர்புகளிலே, உறவுகளிலே என்ன விதமான தவறுகளை எல்லாம் செய்து கொண்டு அவைகளை நியாயப்படுத்தி கொண்டு எங்கள் விருப்பப்படியே போய்கொண்டிருக்கிறோமே. எங்கள் விருப்பப்படி நாங்கள் நடக்கும் பொழுது அந்த பாதை எங்களை இட்டு செல்லுகின்ற இலக்கு எங்களுடைய அழிவு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள ஞானத்தை தாரும் ஆண்டவரே. ஞானத்தின் உறைவிடமாகிய உம்முடைய ஆவியானவர் எங்களிலிருந்து செயல்படட்டும். தவறான பாதைகளிலே நாங்கள் பயணிக்காதவாறு எங்களை தடுத்தாட்கொள்ளட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.